அனைவருக்கும் வணக்கம். அனந்தனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. நாம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் 548வது நாமம் ககனாய நமக என்ற நாமத்தை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்வோம். முதலில் ஒரு கதையை பார்ப்போம். 4 நண்பர்கள் காட்டு மார்க்கமாக பயணித்தார்கள். நடுவில் ஒரு கல் பாறை அவர்களை தடுப்பது போல ஒரு உணர்வு ஏற்பட்டது. அது என்னவாக இருக்கும் என அவர்களுக்கு ஆர்வம். ஆனால் இருட்டில் அடர்ந்த காட்டில் எதுவும் தெளிவாக தெரியவில்லை. முதல் நபர் மெதுவாக பாறையை தடவி பார்த்து இது தூணாக இருக்கும் என கூறினார். இரண்டாவது நபர் பக்கவாட்டில் தடவி பார்த்து இது முரத்திற்கு சிலை வைத்துள்ளனர் என கூறினார். மூன்றாவது நபரோ இது கல்பாறை என புரிந்து கொள்கிறேன் என்றார். நான்காவது நபரோ ஏதோ குச்சி நட்டு வைத்துள்ளனர் என்றார். இப்படியே 4வருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. காலை விடிந்த பிறகு இது என்ன என்பதை உறுதி செய்துவிட்டு பயணத்தை தொடர்வது என முடிவு செய்தனர். சூரிய ஒளி வந்தவுடன் அங்கே ஒரு யானை சிலை தென்பட்டது. முதல் நபர் தும்பிக்கையை தடவி பார்த்துள்ளார். இரண்டாவது நபர் யானையின் காது பகுதியை தடவி பார்த்துள்ளார். மூன்றாவது நபர் யானையின் உடல் பகுதியை தடவி பார்த்துள்ளார். நான்காவது நபர் வால் பகுதியை தடவி பார்த்துள்ளார். அதனால் அவர்களுக்கு முறையே தூண், முரம், பாறை, குச்சி என வெவ்வேறாக தெரிந்துள்ளது. 4வரும் அவர்கள் பார்வையிலிருந்து சரியாகத்தான் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சொன்னதுதான் சரி என வாதிட்டதுதான் இங்கே தவறு. இதேபோல் பகவானை இவர்தான் பகவான் என வரையறுக்க முடியாது. அவர் எண்ணில் அடங்காத மங்கள குணங்களை கொண்டவர். ராமானுஜர் கத்தியத்ரியத்தில் எண்ணில் அடங்காத மங்கள குண கூட்டங்களின் கடல் என்று பெருமாளை குறிப்பிடுகிறார். இத்தனை குணங்களையும் நம்மால் அனுபவிக்க முடியாது. ஏதேனும் ஒரு குணத்தையோ ஒரு சில குணங்களையோ மட்டுமே அனுபவித்து அவ்வளவுதான் பகவான் என நம்மால் அவரை ஒரு எல்லைக்குள் சுருக்கிவிட முடியாது. நேதி நேதி என்று பிறகு தாரண்யக உபனிஷத்து வாக்கியம். இதுவரை நான் சொன்னது மட்டும்தான் இறைவனின் பெருமை என்று நினைத்து விடாதே. இன்னமும் அவனிடம் எவ்வளவோ பெருமைகள் உள்ளன என்று சொல்கிறது என்று ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்தில் விளக்குகிறார். நமக்கு எப்படி பகவானை அனுபவிக்க பகவான் வழி காண்பித்துள்ளானும் அதன்படி நாம் பகவானை அடைவதற்கான வழியில் செல்ல வேண்டும். மற்றவரையோ மற்ற மதத்தையோ நாம் தவறு என சொல்ல நமக்கு உரிமை இல்லை. ஏனெனில் அவரவரின் பக்குவத்துக்கு ஏற்றபடி தன்னை ஒவ்வொருவருக்கும் பகவான் வெளிப்படுத்தி காட்டுவார். ஆனால் இவ்வளவுதான் என்று ஒரு வரையறுக்குள்ளே அவர் என்றுமே அடங்காதவர். அதனால் தான் திருமால் ககன என்று அழைக்கப்படுகிறார். ககன என்றால் இவ்வளவுதான் என அறிய முடியாதவர் என்று பொருள். கடலின் ஆழத்தில் நமக்கு சில செடிகள் தெரியும். அதற்காக அவ்வளவுதான் கடலின் ஆழம் என கூற முடியாது. அதேபோல் இறைவனின் பெருமையின் ஆழத்துக்கும் எல்லையே இல்லை. ககனாய நமக என்று தினமும் சொல்லி வந்தால் புரியாத பல விஷயங்களும் நமக்கு தெளிவு ஏற்படும்படி திருமால் அருள் புரிவார். இறைவனின் உண்மையான இயல்பை அறிய முடியாத அளவுக்கு ஆழமானவன் அல்லது அகங்காரம் கொண்டவர்களால் அணுக முடியாதவன், பக்தர்கள் அல்லாதவர்களால் புரிந்து கொள்ள முடியாதவன்தான் இறைவன். ககன என்பது விஷ்ணுவின் மேலான ஞானம் மற்றும் சாதாரண மனித அறிவுக்கு எட்டாத தன்மையை குறிக்கிறது. அகங்காரம், ஆணவம் கொண்டவர்களுக்கு பகவான் மிகவும் கடினமானவராகவும் பக்தர்களுக்கு எளிமையானவராகவும் இருப்பார் என்பதை இது உணர்த்துகிறது. இதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் ககனாய நமக என்ற நாமத்தின் அர்த்தமாகும். ஆகவே நாமும் பகவான் நமக்கு எந்த வழியில் காண்பித்துள்ளாரோ அந்த வழியிலே அவரை வணங்க வேண்டும். ஓம் நமோ நாராயணாய. நன்றி நற்பவி.